வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம் யாருடையதுன்னா, தமிழ் திரையுலகில் ஒரு சிறந்த இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரைத்துறை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களும் இவருடைய சிறந்த இயக்குனர் என்றால் இவருடைய பெயரை நிச்சயமாக குறிப்பிடும் அளவுக்கு தன்னை புகழின் மற்றும் அந்தஸ்தால் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் திரு மணிரத்னம் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். மணிரத்னம் அப்படின்னாலே அவர் ஒரு சிறந்த தமிழ் திரைப்பட இயக்குனராக இருக்கின்றார். இவர் மதுரையில் ஜூன் 2, 1956 இடம் பிறந்திருக்கின்றார். இவருக்கு தற்போதைய வயது 68 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய இயற்பெயர்னா கோபாலரத்னம் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவர் இந்திய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு சிறந்த தமிழ் திரைப்பட இயக்குனராகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவர் இயக்கம் மட்டும் இல்லாமல் தயாரிப்பு, திரைக்கதை என பல்வேறு துறைகளிலையும் தடம் பதித்தவராக இருக்கின்றார். இவர் திரைப்பட பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு 2002 பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவம் செஞ்சிருக்குங்க. இவருக்கு சென்னையில் ஆழ்வார்பேட்டை அங்கே தான் இவர் வசித்து வருகின்றார். இவர் திரைப்பட இயக்குனராகவும் இல்லாமல் தயாரிப்பு துறையிலும் மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தன்னோட மனைவி சார்ந்து இவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றாருங்க. இவர் மாறுபட்ட தத்ரூபமான இயக்குனர் அப்படின்னு அறியப்படுகின்றார். தமிழ் துறையுலகில் பார்த்தீங்கன்னா 1980 காலகட்டத்தில் அந்த காலத்தில் பெரிய இயக்குனர்களாக யார் பேசப்பட்டாங்கன்னா கே. பாலச்சந்தர் அவர்கள், பாரதி ராஜா அவர்கள், பாலு மகேந்திரா அவங்களோட வரிசையில் மணிரத்னம் தனக்குன்னு ஒரு வித்தியாசமான தத்ரூபமான மாறுபட்ட கதையம்சம் கொண்ட குறிப்பாக இவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து படங்களையும் காதல் இருக்கும், தீவிரவாதம், நாட்டின் நிலவரம், நடுத்தர வர்க்க மக்களோட நிலைப்பாடு, அதேபோல் இந்த இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் இவரோட கதையில் புகுத்தி அந்த புராண கதைகள்லாம் சேர்த்து இவர் ஒரு வித்தியாசமான நகர்ப்புற வாழ் மக்களை பின்னணியாக கொண்டு படம் சொல்கிறது, கதை சொல்கிறது தான் இவரோட ஒரு மாறுபட்ட திரைப்படம் இயக்கக்கூடிய பாணியாக இருந்தது. இவருடைய படங்களில் சிறப்பான திரைக்கதையும் நேர்த்தியான தொழில்நுட்பத்திற்கும் சுருக்கமான வசனங்களுக்கும் இவர் பெயர் பெற்றவராக திகழ்ந்தாருங்க. இவர் யாரிடமும் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குநராகலாம் பணியாற்றல. நேரடியாகவே தன் முதல் படமாகிய பல்லவி அனுபல்லவி அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தை இயக்குனாருங்க. ஃபர்ஸ்ட் இவருக்கு முதல் சில படங்கள் ஒரு பெரிய வெற்றி தரவில்லை, தோல்வி படங்களாக தான் அமைந்தது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இவர் 5வதாக இயக்கிய மௌனராகம் 1986 இயக்குனார். அந்த படம் தான் இவருக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்தது, பேரும் புகழும் அந்த படத்தின் மூலமாக கிடைத்தது. அதுக்கப்புறம் இவருக்கு நல்ல பாராட்டுகள்லாம் கிடைத்தது. தமிழ் துறையுலகில் தனக்கான ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டார். இவர் அடுத்து இயக்கிய நாயகன் அப்படிங்கிற படமும் மிகப்பெரிய கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா தீவிரவாத எதிர்ப்பு படங்களான ரோஜா, பம்பாய், உயிரே ஆகிய படங்கள் பெரிதும் பேசப்பட்ட படங்களாக இருந்தது. இவர் இதுவரைக்கும் 6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க, 6 தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் மற்றும் 3 பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி இவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இவரோட இளமை காலம்னு பார்த்தீங்கன்னா இவரோட தந்தை கோபாலரத்னம். அவர் தந்தை பார்த்தீங்கன்னா வீனஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்பட தயாரிப்பு விநியோகஸ்த நிறுவனம் நடத்தி பணியாற்றி வந்திருக்கின்றார். இவருடைய மாமா கூட வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பட தயாரிப்பாளர் தான். இவரோட அண்ணன் ஜி. வெங்கடேஸ்வரன். இவரும் ஒரு பட தயாரிப்பாளர் தான். இவரோட அண்ணன் இவரை வைத்து சில படங்களையும் தயாரித்திருக்கின்றார். இவரோட தம்பி ஜி. சீனிவாசன். இவரும் பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு இணை தயாரிப்பாளராக இவர் இருந்திருக்கின்றார். இவர் சென்னையில் தான் வளர்ந்தார். திரைக்குடும்பமாக இருந்த போதும் பார்த்தீங்கன்னா இவரோட குழந்தை பருவம், இளமை காலத்துலலாம் இவருக்கு படம் பார்க்கக்கூடிய அனுமதி கிடையாது. வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வாழ்ந்திருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிறுவனாக மாறினதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு இளமை பருவத்தில் இவருக்கு படம் பார்க்கறதுக்கான அனுமதி பெற்று இவர் திரைத்துறையில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார். இவர் இயக்குனர் பாலச்சந்தரா இருக்கட்டும், சினிமா நடிகர்கள் சிவாஜி கணேசன், நாகேஷ் இவர்களோட படங்களை அதிகமாக விரும்பி பார்த்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இவர் திரைத்துறையில் தடம் பதித்திருக்கின்றார். இவர் பள்ளி படிப்பை முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வணிகவியல் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காருங்க. சென்னையில் தான் விவேகானந்தா காலேஜில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மும்பையில் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காரு. சென்னையில் முதல்ல இவர் மேலாண்மை ஆலோசகராக தான் பணியாற்றியிருக்கின்றாருங்க. இவர் திரைப்பட நடிகை சுகாசினி அவர்களை மணமுடித்திருக்கின்றார். 1988 திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். இவர் இயக்கிய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் 1983 திரைப்படங்களில் இயக்குனராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர் முதல்ல பல்லவி அனுபல்லவிங்கிற கன்னட படமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல புகழ்பெற்ற சில படங்கள்லாம் இயக்கியிருக்கின்றார். இதய கோயில், பகல் நிலவு, மௌனராகம், நாயகன், அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி, அஞ்சலி, தளபதி, ரோஜா, திருடா திருடா, பம்பாய், இருவர், உயிரே, அழைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, குரு, ராவணன், கடல், ஓகே கண்மணி, காற்று வெளியிடை, செக்கச்சிவந்த வானம், பொன்னியின் செல்வன் நல்ல புகழ்பெற்ற படமாக விளங்கியது. ஒரு சரித்திர படமாகவும் இயக்கியிருந்தார். இப்பொழுது தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி கொண்டு வருகின்றார். கமலஹாசன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர்களை கொண்டு இயக்கி வருகின்றார். இப்படி பல்வேறு படங்களில் சிறந்த இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை வசனம் எழுதக்கூடியவராகவும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்போ என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு ராசி கட்ட அமைப்பில் பார்த்தீங்கன்னா இவரோட லக்னத்திலே சூரியன், கேது, புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடம் சார்ந்த குருவும், 7ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அமைப்பு உள்ளது. 10ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய் இருக்கக்கூடிய
கிரகம் வந்து அமோகமாக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இவரோட கேரக்டர்ஸ், இவரோட குணநலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இவர் வந்து நல்ல அறிவுத்திறன், தெளிந்த சிந்தனை, தெளிந்த நினைவாற்றல் பொருந்தியவராக இருக்கின்றாருங்க. இவர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இப்படிப்பட்ட கிரக அமைப்பு பொருந்தியவர்கள் மற்றவர்களுடைய ம் அறிவுக்கு வந்து அறிவு பசிக்கு வந்து ஒரு தீனி போடக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் வந்து அறிவுபூர்வமா எதை விரும்புகிறாங்களோ, அதை பார்த்து பார்த்து இவர் தேடி போய் கத்துக்கிட்டு, அவர்களுக்கு பிடிச்ச மாரி செயல்படக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான் இவர்கள். அதேபோல அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பொதுவா வந்து இவர் சரியான உணவு பழக்கவழக்கங்கள், வாழ்வியல் சார்ந்த சரியான பழக்கவழக்கங்கள், நேரத்தை சரியா கடைபிடிக்கிறது, சரியான உணவு, தூக்கம் இது போன்ற செயல்பாடுகள், காலை கடன்கள் இது போன்ற அமைப்புகள்ல வந்து சரியாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். மற்றும் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகமான கவனம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். அதேபோல இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். மத்தவங்கள வந்து கம்பேர் பண்ணக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட மைண்ட வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு இருக்கு. அது அவங்கள வந்து மத்தவங்களோட மைண்ட ஸ்டடி பண்ணி, அது மூலமா வந்து தன்னை மேம்படுத்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். இது போன்ற அமைப்பில இருக்கவங்க தான் ஆலோசகர்களாக ஒரு ஜேர்னலிசம், அரசியல் சார்ந்த துறைகளா இருக்கட்டும், காவல்துறை, மருத்துவம், திரைத்துறையிலாம் சாதிக்க முடியுங்க. இவர் எதனால வந்து எப்படிப்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார்? இவருக்கு வந்து கிரக அமைப்புகள் வந்து இவரோட குணநலன்கள பொறுத்து என்ன சொல்ல வருது? இவர் திரைத்துறையில சாதிச்சதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இவருக்கு பாருங்களேன், லக்னத்திலே வந்து புதனும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கக்கூடிய 1, 2ஆம் இடத்திற்கான பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு. அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா, இவர் குடும்பம் சார்ந்தே இவர் வந்து செயல்பட்டுருக்காரு. இவர் இளமை பருவத்திலேயும் பார்த்தீங்கன்னா, இவர் குடும்பமே பார்த்தீங்கன்னா, ஒரு திரைத்துறை சார்ந்த பின்னணி கொண்ட குடும்பமாக இருந்தது. இவரோட அண்ணன், தம்பி, இவர் குடும்பத்த வந்து ஒரு இணைச்சு செயல்படுறவரா இருந்தார். யாரையுமே விட்டுக் குடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இவரு மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற நிறுவனத்த தொடங்குனா கூட, அவர் குடும்பத்த வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாரு. தன்னோட மனைவி சார்ந்து அது நிறுவனத்தை சிறப்பாக வழிநடத்துபவராகவும் இருந்ததுக்கு காரணம் வந்து, இவருடைய பரிவர்த்தனை அமைப்பு தான். குறிப்பா சொல்லணும்னா 1, 2 பரிவர்த்தனை மற்றும் 7, 10 பரிவர்த்தனையும் இருக்கு பாருங்க. இவருக்கு 10ஆம் இடத்துல வந்து அதிபதி யாரு? சனி வந்து 7ஆம் இடத்துல வர்றாரு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. இவருக்கு மனைவி சார்ந்த யோக பலன்களை சிறப்பாக குடுத்திருக்கு. மனைவி சார்ந்த இது மாரி திரைத்துறையில வந்து தயாரிப்பு துறை, தொழில் அமைப்புகள்ல இவருக்கு பலன் தரக்கூடிய ஒரு யோக அமைப்பாக இருந்திருக்கின்றது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நீங்க இவரோட படத்த பார்த்தீங்கன்னா, அதிகமான தீவிரவாதம் சொல்றதா இருக்கும். புராண கதைகளை சொல்ற 3 முக்கியமான அம்சங்கள். இவர் படத்துல காதல் இருக்கும். அதுவும் காதல் எப்படிப்பட்ட காதலா இருக்குன்னா, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காதலா தான் இருக்கும். திருமண முறிவு, திருமணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர் திருமண கான்செப்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லக்கூடியவர் இவரா தான் இருப்பாரு. அது காதல் திருமணம், வேறு ஜாதி, வேறு மதம் சார்ந்த திருமணம். 1 திருமணம் சார்ந்தது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட அதிகமான படங்கள் எடுத்தவர். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குறிப்பா வந்து தீவிரவாதம் மற்றும் திருமணம் சம்மந்தப்பட்ட படங்கள். 3வது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து புராண கதைகளை ஒரு படத்துல ஏதாவது ஒரு புராண கதைகளோட டச் இருந்துகிட்டே இருக்கும். அது மகாபாரதம், ராமாயணம் ஏதோ ஒரு முன்காலத்துல இருந்தக்கூடிய ஒரு அரசர்களையோ, இல்ல ஒரு மன்னர்கள், இல்ல ஒரு கடவுள்களையோ தொடர்புபடுத்தி இவர் படத்துல வந்து ஒரு பின்னணி அமைப்பு இருக்கும். அதுக்கு 3க்குமே என்ன காரணம்னா, இவருக்கு காரணமா அமைஞ்சது வந்து 1 கேது, ராகு மற்றும் ராகு, சனி. நீங்க குறிப்பா யார் வேணா இந்த காலத்துல எடுத்துக்கங்க. ராகு, சனி, கேது, சனி சேர்ந்து இருந்துச்சுன்னா, அவங்களோட திருமண வாழ்க்கை திருப்திகரமா இருக்குமான்னா, நிச்சயமாக இருக்காது. அவங்களுக்கு படக்கூடிய குணம் இருக்கும். அவங்களுக்கு அதான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் இருக்கும். அது 7ஆம் இடத்திலேயே சனி, ராகு இருக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு கு இவரோட திரைப்படங்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்ததுனால தான், இவர் வந்து மன வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடிந்தது. இவரோட திரைப்படங்கள் எல்லா படமும் பாருங்க. அது பம்பாயா இருக்கட்டும், வேற்று ஒரு மதப்பெண்ணை திருமணம் செஞ்சு, அதில ஏற்படக்கூடிய சிக்கல், தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியதா இருக்கும். மௌனராகம் படத்த எடுத்துக்கிட்டா கூட ஒரு காதல், அதில ஒரு ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஒரு திருமணம், அந்த திருமணத்தில இருக்கக்கூடிய பிறகு சேரக்கூடிய ஒரு அமைப்ப குடுக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவர் எல்லா படத்திலயும் அஞ்சலி படமா இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படங்கள் தான் அதிகமா இருக்கும். ரோஜா படத்தில இருக்கட்டும், கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பை குடுக்கும். ஓகே கண்மணி படத்தில பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர் கான்செப்ட்ட பத்தி அதிகமா பேசியிருப்பாரு. இது மாரி திருமண அமைப்புல வந்து ஒரு மாறுபட்ட ஒரு குணநலன்களை வந்து பேசக்கூடியது தான் இந்த ராகு, சனி. இந்த அமைப்புக்கு தகுந்த மாரி படங்களை இவர் எடுத்ததுக்கு காரணமே அதான். இவரு ஒருவேள அப்படிப்பட்ட படங்கள எடுக்காம, திரைத்துறையில சாதிக்காம இருந்திருந்தா, இவரோட வாழ்க்கை வந்து வேறு வகையில போயிருக்கும். அதனால தான் இவர் ஃபர்ஸ்ட்டு வந்து மேலாண்மை இயக்குனராக பணியாற்றி இருக்கின்றார். இவர் ஒரு ஆலோசகரா இருக்கக்கூடிய எபிலிட்டி இவருக்கு இருக்கு. 7ஆம் இடத்துல இப்படி இருந்ததுனால தான். அந்த ஆலோசகர் பணியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். மத்தபடி நார்மலான லைஃப் லீட் பண்றவங்களுக்கு இது போன்ற அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பான பலன்கள குடுக்காதுங்க. இவருக்கு அவரோட எண்ணங்களை, அவருடைய குணநலன்களை பிரதிபலிக்கிற மாரி இவருக்கு வந்து திரைப்படத் துறையில வந்து அவ்வளோ சாத்தியக்கூறுகள் தென்பட்டு அவர் சிறப்பாக சாதித்தும் காட்டியுள்ளார். அதேபோல இவருக்கு இந்த சூரியன், கேது, புதன் சேர்ந்த அமைப்பு தான் இவர் வரலாற்று படங்கள்ல வந்து அதிகமான ஈடுபாடு. இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்ததுக்கு காரணமா இருக்கட்டும். மற்ற வந்து வரலாறு சம்மந்தப்பட்ட பிணைப்பு வந்து இவரோட படங்கள்ல இருந்ததுக்கு காரணம் இந்த சூரியன், கேது மற்றும் புதன் சேர்ந்த அமைப்பு தாங்க. மத்தபடி இவரோட 3ஆம் அதிபதி 10ல வர்றது பார்த்தீங்கன்னா, இவரோட சகோதர அமைப்புகள் வந்து 11ஆம் அதிபதி ரிலேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சகோதர அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட திரைப்படத்துல சேர்ந்து ஒரு தயாரிப்பாளராக, இணை தயாரிப்பாளராக சேர்ந்து பயணிப்பதற்கு காரணமா இருந்திருக்கு. கேது வந்து லக்னத்துல வரக்கூடிய அமைப்பு வந்து இவரோட மூத்த சகோதர அமைப்புல இருக்கக்கூடிய பலவீனங்களை காமிக்குது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு சிறப்பான பரிவர்த்தனை யோகம் இருக்கு. அதேபோல வந்து இவர் 7ஆம் இடம் வந்து 7, 10 பரிவர்த்தனை அமைப்பு வந்து இவர் வந்து சிறப்பாக மனைவி சார்ந்து, சமூகம் சார்ந்து, சமூக சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல, சமூக ஆலோசகராக செயல்படுவதில இருக்கக்கூடிய இவரோட ஈடுபாட்டையும்
அது சார்ந்த படங்களை வந்து அவர் பிரதிபலித்திருக்கின்றார். நடுத்தர வாழ் மக்கள், அதேபோல இந்த மேல்தட்டு மக்களோட கதைகளை அதிகமா சொல்லக்கூடிய காரணமாக இருந்தது. அது போன்ற அமைப்பு தான். இவரு 4ஆம் அதிபதி வந்து லக்னத்திலே வர்றதும், 4ஆம் இடத்துல குரு வரக்கூடிய அமைப்பு வந்து இவர் வந்து வணிகவியல் சார்ந்த கல்வியை பயில வச்சுச்சு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து எல்லா அமைப்புமே சிறப்பா இப்படி ஒரு யோகமான அமோகமான ஜாதகம் தான். இவருக்கு மெயினா சாதிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த பரிவர்த்தனை அமைப்பு தான். 1, 2 மற்றும் 7, 10 பரிவர்த்தனை அமைப்பு வந்து இவர் வந்து இந்த அளவுக்கு திரைத்துறையில அமோகமாக சாதித்து ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனராக இன்றைய இளைஞர்கள், இன்றைய திரைத்துறையில பயணித்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு சிறந்த முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அ திரைத்துறை இயக்குனர், உலக அளவில், இந்திய அளவில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு புகழ்பெற்ற இயக்குனராக இருக்கின்றார். இவருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு படங்கள் வெற்றி பெறணும் மற்றும் அரசு மரியாதையும், கௌரவமும் கிடைத்து வாழ்வில் மிக உயரிய நிலையை அடைவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய ஜாதகம் சார்ந்து பார்த்து விளக்கியதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இதுபோன்ற ஒரு ஜாதகம் சார்ந்த பலன்களை விளக்க காத்திருக்கின்றேன். விரைவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.